வாக்வாதினி எஜுகேஷன் யூடியூப் சேனலில் நம்ம இன்னைக்கு 10ஆம் வகுப்பு தமிழ் இயல் 1 சிறுவினா முதல் வினாக்கான விடையை பார்க்கலாம் வாங்க. தமிழன்னையை வாழ்த்துவதற்கான காரணங்களாக பாவலரேறு சுட்டுவன யாவை? தமிழன்னையை வாழ்த்துவதற்கான காரணங்கள். ஏன் தமிழன்னையை பாவலரேறு பெருஞ்சித்தனார் வாழ்த்துறாரு? தமிழன்னை எப்படிப்பட்டவளாம்? தமிழன்னை நம்மளோட தாய்மொழி போன்றவள் சொல்றாரு. அழகாய் அமைந்த ஒரு செம்மையான மொழியை போன்றவள் சொல்றாரு. பழமைக்கும் பழமை, ரொம்ப ரொம்ப பழமையான மொழி தமிழ் மொழி. அதனால பழமைக்கும் பழமையாய் தோன்ற ஒரு நறுங்கனியை போன்றவள் சொல்றாரு. கடல் கொண்ட குமரி கண்டத்தில் ஒரு நிலைத்து அரசாண்ட மண்ணுலகத்தினோட பேரரசானவள் அப்படின்னு சொல்றாரு. பாண்டிய மன்னனின் மதுரையை ஆண்ட பாண்டிய மன்னனினோட மகள்னு சொல்றாரு. என்னென்ன நூலோட பெருமையெல்லாம் சொல்லியிருக்காங்க தமிழன்னை? திருக்குறளினோட பெருமையை சொல்லியிருக்காங்க. 17 மேற்கணக்கு, 17 கீழ்கணக்கு, நிலைத்த ஒரு சிலப்பதிகாரம், மணிமேகலை போன்ற நூல்களினோட பெருமையே நமக்கு சொல்லியிருக்காங்க திருக்குறள்ல, தமிழ்ல. அதனால பொங்கியெழும் அவரோட நினைவால பாவலரேறு பெருஞ்சித்திரனார் தமிழன்னையை வாழ்த்தி இந்த பாடல் எழுதியிருக்காரு. தமிழன்னை தமிழ இன்னை, தமிழன்னை அன்னை மொழியானவள். அன்னை இன்னை அன்னை மொழியானவள். மொழியானவள். அழகாய் அழகாய் அமைந்த அமைந்த செழுந்தமிழானவள். செழுந்தமிழானவள். பழமைக்கு இப்பழமைக்கு பழமையாய் தோன்றிய தோன்றிய நறுங்கனி நறுங்கனி. கடல் கொண்ட கடல் கொண்ட கொண்ட குமரி இக்குமரி கண்டத்தில் கண்டத்தில் நிலைத்து நிலைத்து அரசாண்ட அரசாண்ட மண்ணுலக இம்மண்ணுலக பேரரசானவள். பேரரசானவள். பாண்டிய மன்னனின் மன்னனின் மகள். மகள். திருக்குறளின் திருக்குறளின் பெரும் பெருமைக்குரியவள். பெருமைக்குரியவள். 17 மேற்கணக்கும் 17 மேற்கணக்கும் மேற்கணக்கும் கணக்கும் மேற்கணக்கும் 17 கீழ்கணக்கும் 17 கீழ்கணக்கும் கீழ்கணக்கும். நிலைத்த நிலைத்த சிலப்பதிகாரமும் சிலப்பதிகாரமும். அழகான மணிமேகலையும் மணிமேகலையும் கொண்டவள். கொண்டவள். அதனால் பொங்கியெழும் பொங்கியெழும் நினைவுகளால் நினைவுகளால் பாவலரேறு தமிழன்னையை வாழ்த்துகிறார். வாழ்த்துகிறார். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. வாக்வாதினி எஜுகேஷன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.